இது ஒரு புத்தக வெளியீட்டு விழாவாக தான் நடக்குது. இதில் மேடையில் அமர்ந்திருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் எஸ் ராமகிருஷ்ணன், பார்த்திபன், பாலா, பஞ்சு சார் எல்லாம் அவங்க துறையில் சுகா எல்லாம் சாதித்தவங்க. பிறந்த நாளுக்காக எல்லாரையும் அழைப்புகள் அடித்து அந்த பழக்கம் எனக்கு இல்லாதனால இந்த மாதிரி ஒரு விழா நடக்கிறது, புத்தக வெளியீட்டு விழாவின் பேரில் அந்த பிறந்த நாளும் சேர்ந்துருக்குது. அதில் எல்லாம் உங்களை சந்திக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திற்கு இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அண்ணலுக்காய் யான் பாடும் அன்பின் அருளடிகள் என்றனைக்கே ஆகுமென்றோ அப்படின்னா, உண்மையே எழுப்பும் ஒப்பில் உயர்மொழிகள் என்னுள் உணர்த்துமென்றோ, இன்ன பிறர்க்கு உண்மை எடுத்துரைத்தும் உண்பயனும் என்றனைக்கே மூலமென்றோ. ஒரு இறைவனை தெரிந்த அடியார்கள் இறைவனை பற்றி பாடும் பொழுது, இறைவனை பற்றி சொல்லும் பொழுது, எவ்வளவு பெரிய பொருள் இறைவன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த உணர்வு மற்றவங்களுக்கு உணர்த்துவதற்கு முன்னால் இவனே உணர்கிறான் பாருங்க. எப்படிப்பட்டவன் பார்த்தியா அவன் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் பயன் யாருக்கு அடும்பதுன்னா அந்த சொல்றவனுக்கு தான் வருது. அதனால தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு எழுப்புற மாதிரியான பாடல், பாடலோர் எம்பாவா எழுந்து அவனை பாடு என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் அமைந்த பாடலாக இருக்கிறதுனால, அவன் வர்றது தெரியாம நீ உறங்கிக்கிட்டு இருக்கியா, எழுந்திருக்கும் போது முதல் பயனை இவன் தான் அனுபவிக்கிறான். அதனால என் பயனை உன் உறக்கம் எழுப்ப, என்னுடைய பயனை உன்னுடைய உறக்கம் என்னை எழுப்பி விட்டதுனால நான் உன்னை பாட வேண்டியது இருக்கு. உன்னை எழுப்புறதுக்காக நான் பாடுற அடிகள்லாம் இறைவனை எழுப்புவதற்காக, இறைவனை உணர்த்துவதற்காக நான் பாடுகின்ற அடிகளை உன் உறக்கம் காரணமாக எனக்கு கிடைத்ததற்கு உனக்கு தான் நன்றி செலுத்துறேன் என்கிற உணர்வு துணிக்கக்கூடிய அந்த பாடல். இந்த பாடல் இந்த பாவை பள்ளி எழுச்சி பாவை பாடல்கள் எப்படி வந்ததுன்னா, நான் திருவண்ணாமலையை மலை சுற்றி போகிறது வழக்கம். ஒரு பௌர்ணமியில் சுற்றி போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் அடியண்ணாமலைங்கிற ஒரு இடத்துல தங்கி போகலான்னு சொல்லிட்டு அங்கே போய் அந்த கோயிலில் போய் உட்கார்ந்துருந்தேன். மாலை ஒரு 5 மணி இருக்கும். என்னுடன் 2 பேர் வந்தார்கள். உட்கார்ந்து அந்த லிங்கத்தையே பார்த்துட்டு இருந்தா திடீர்னு ஒரு உணர்வு, இந்த லிங்கம் ஞான சம்பந்தர் பாடின பாட கேட்டிருக்கும்ல, அப்போ அப்பர் பாடினது, அப்போ மாணிக்க வாசகர் பாடினது, சுந்தரர் பாடினது எல்லாத்தையும் இல்லை இந்த லிங்கம் கேட்டிருக்கோம் அப்படின்னு நினைச்ச உடனே ஒரு உணர்வு எனக்கு அங்கே என்ன மாதிரியான உணர்வு ஏற்பட்டதுன்னு தெரியல. அந்த கல்லெல்லாம் பார்க்குறேன். அப்போ அந்த சத்தம் இதில் இந்த கல்லுலாம் பதிஞ்சிருக்குல்ல அப்படின்னு அந்த அந்த லிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் கற்பூரத்தையெல்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் வெளியே வரும் பொழுது என்னுடைய உணர்வுகள், இந்த இவ்வளவு பெரிய மகான்கள் பாடிய பாட்டு இந்த காற்றிலும் இந்த நிலத்திலும் இந்த கோயில் கருவறையிலும் அதை சுற்றிய சுவர்களிலும் எல்லாம் பதிஞ்சிருக்கணும். அப்போ அவங்க நடந்த பூமியிலே நம்ம நடக்கிறோங்கிறது எனக்கு ஒரு வித்தியாசமான உணர்வை தோற்றி ஒவ்வொரு அடியையும் மெல்ல எடுத்து வைக்க நடந்து வருகிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வை ஏற்படுத்தி, இந்த நிகழ்வு நடந்து ஒரு 3 மாதம் கழிந்து விட்டது. திடீரென்று ஒரு நாள் தோன்றிய ஒரு அரை மணி நேரத்தில் இதில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு 10 பாடல்கள் வரிசையாக வந்துவிட்டது. இந்த பிறந்த நாள் விழாவில் இந்த புத்தக வெளியீட்டு விழாவையும் ஒட்டி அண்ணன் அவர்களை இங்கே வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதே போல் உங்களை அனைவரையும் சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது, அது இறைவனுக்கு நன்றி. முதல்ல இந்த மேடையில் அவருக்கு சரிக்கு சமமாக நானும் உட்காந்துருக்கேன் அப்படின்றதே எனக்கு ரொம்ப பெரிய கௌரவம். இதுக்கு மேலே எனக்கு வேறு என்ன வேணும்? நட்பு பெரிதா உறவு பெரிதா அப்படின்னு இன்னொரு கேள்வி வருது. இப்போ பதில் சொல்லிருக்காரு, நட்பும் உறவும் ஒன்று தானேயா அப்படின்னு.
இந்த ஒரு பரந்த மனப்பான்மை, இந்த ஒரு பக்குவப்பட்ட ஒரு பதில் வந்து அது அவருக்கு மட்டும்தான் உரித்தானதே தவிர ஐயா பஞ்சு அருணாச்சலத்துக்கு கூட உரித்தாகலாம், மற்றபடி மேடையில் இருக்கிற யாருக்குமே உரித்தாக முடியாது. அதுக்காக அவரோட பாதங்களை தொட்டு என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இசை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கிட்டார் கிட்டினால் கிட்டாரும் மீட்டிடும், கிட்டார் கிட்டினால் கிட்டாரும் மீட்டிடும். அதாவது கிடைக்காதவங்க கிடைச்சிட்டாங்கன்னா கிட்டார் கூட பாடிடும். இளைய நிலா பொழிகிறது, இதயம் வரை நனைகிறது. இதயம் நனைகிறது சாதாரணமான விஷயமே கிடையாது. இனிய தேனோ இல்லை பன்னீர்லேயே குளிச்சோம்னா கூட உடல் மட்டுமே தான் நனையும். ஆனால் இளையராஜாவின் பாடலில் குளித்தால், பாட்டில் குளித்தால் நம்முடைய இதயம் நனையும். அப்படி ஒரு நனைகிற மகிழ்ச்சியோடு தான் நான் இங்கே இருக்கேன். என்னுடைய ஃபேஸ்புக்கில் வந்து போட்டிருந்தேன், என்னுடைய கதை திரைக்கதை வசனம் இயக்கம் படத்தில் உங்களுக்கு பிடித்த பாடல் 4 பாட்டு இருக்குது. அதில் உங்களுக்கு பிடித்த பாடல் எது அப்படின்னு கேட்டிருந்தேன். அதில் ஒருத்தர் எழுதியிருக்காரு, தாலாட்டு பாடவா படத்தில் எல்லா பாட்டும் எனக்கு பிடிக்கும்ட்டு. நான் சொல்றது இப்போ ரிலீஸ் ஆக போற என்னுடைய படத்தை பத்தி. அவங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படத்தில் இருக்க எல்லா பாடலும் பிடிக்கும். அதுதான் இளையராஜா. அதை நான் ரொம்ப மகிழ்ச்சியா அந்த சந்தோஷத்தோட இந்த மேடைக்கு நான் வந்திருக்கேன். இளையராஜாவுக்கு 71வது வயது என்பதே எனக்கு இன்று காலையில் பேப்பரை பார்த்தவுடன் தான் தெரியும். சில பேருக்கு மனதில் சில விஷயங்கள் வந்து பதிந்துவிடும், அதை மாற்ற முடியாது. எங்கள் ராஜாவை முதலில் பார்த்தது, முதலில் பழகியது, முதலில் பேசியது, அதெல்லாம் தான் மனசில் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு வேலையில் ஈடுபட்டால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைந்தான் முழுமையாக செயல்பட முடியும். அதுக்கப்புறம் அதை ஏதோ ஒரு கடமைக்காக செய்வார்கள். அதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வந்தோடனே என்னடா சரி இதையே திரும்ப கொஞ்சம் ஒதுங்கி போவாங்க. ரொம்ப தேவையானா பார்ப்போம் அப்படின்னு அலட்சியமாக பண்ணுவாங்க. என்ன மாதிரி அப்படி பல பேருடைய வாழ்க்கைகளே நான் பார்த்துருக்கிறேன். சில பேர் தான் இன்று புதியதாய் பிறந்தோம் என்று பாரதி சொன்னது போல ஒவ்வொரு நாள் எழுந்திருக்கும் பொழுதும் இளையராஜா புதிய இளையராஜாவாக பிறக்கிறார். இத்தனை வருஷமாக நான் ஏதோ செய்துவிட்டேன் என்ற எண்ணத்தை அவர் வைத்துக் கொள்வதே இல்லை. அப்படி வைத்துக் கொள்ளாத மனம் அவருக்கு கொடுத்ததற்காக நான் வந்து தெய்வத்தை தான் தொட வேண்டும். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு மனம் ஒருவருக்கு வாய்ப்பது என்பது எளிதல்ல. கிட்டத்தட்ட 15 வருஷமாக மொழி எப்படி பிறந்தது என்று ஐநா சபையிலே உலக அறிஞர்கள், மொழி வல்லுநர்கள், அறிஞர்கள் எல்லோரும் சேர்ந்து பல வருட ஆராய்ச்சிக்கு பிறகு மொழி காற்றிலே பிறந்தது என்று முடிவு செய்து அறிவித்திருக்கிறார்களாம். இதை அவர் சொல்லி இதை எப்படி நீங்கள் அவங்க அறிவித்தது வந்து 2007 2006 நான் பாட்டு எழுதுனா 94. நீங்கள் இதை எப்படி எழுதுனீங்கன்னு கேட்டார். நான் எப்படி சொல்கிறது, ஏதோ அவர் போட்ட இசைக்கு எனக்கு அந்த வார்த்தை தோணுச்சு, நான் எழுதினேன். அப்போ காற்றிலே பிறந்த ஒலியின் மூலமாகத்தானே இசையினால தானே அவருடைய வளர்ச்சி, அவராக தானே இசையினுடைய வளர்ச்சி. இசை என்று நிலைத்து நிற்கிறது என்றால் அதுக்கு காரணம் காற்று தானே. அந்த காற்றை கொடுப்பது எது? மரம். அந்த மரத்தை வளர்ப்பதற்கு இன்று அவருடைய பெயரால் உலகமெங்கும் இன்றைக்கு 1 லட்சம் கன்றுகள் வைத்திருக்கிறீர்கள் என்றால் அந்த காற்று அவருடைய இசையை உலகமெங்கும் என்றும் உரித்து கொண்டே இருக்கும், பரவிக்கொண்டே இருக்கும். காற்றுக்கு அழிவில்லாதது போல் அவருடைய இசைக்கும் அழிவில்லை. தமிழில் அமுத சுரபி என்று ஒன்று சொல்வார்கள். மணிமேகலை வாசித்தவர்களுக்கு தெரியும், மணிமேகலை கையில் ஒரு அமுத சுரபி இருந்தது. பசியை பிணி என்று சொல்வதுதான் நம்முடைய பழக்கம். பசி என்று ஒவ்வொரு வேளையும் வந்து கொண்டே இருக்கும். உணவு கொடுப்போம், திரும்ப பசிக்கும். அந்த பசி பிணி அறுக்கிற அருமருந்தாக மணிமேகலை கையில் இருக்கக்கூடிய அமுத சுரபி இருந்தது என்பார்கள். அவள் அமுத சுரபியை வைத்து உலகிற்கெல்லாம் பசி பிணி ஆற்றினாள். உணவை மருந்து என்பது சொல்வது நம்முடைய பண்பாடு. இசை ஒரு அருமருந்து. அப்படி ஒரு அமுத சுரபி ஒன்று இசைக்கு இருக்கிறதா என்றால் அது இளையராஜா என்றுதான் அதற்கு பெயர் என்று சொல்வேன். அப்படி அள்ள குறையாத ஒரு அமுத சுரபியாக இசையை வாரி கொடுத்து மனிதர்களை மேன்மையடைய செய்து கொண்டிருக்கக்கூடிய மகத்தான பணியை செய்து கொண்டிருக்கிறார் இளையராஜா அவர்கள். அவருடைய 2 புத்தகங்கள் இன்று வெளியாகிருக்கின்றன. ஒன்று அவருடைய கேள்வி பதில், இன்னொன்று அவருடைய பாவை பாடல்கள், பள்ளி எழுச்சி பாவை பாடல்கள் என்ற 2 நூல்கள் வெளியாகிருக்கின்றன. அவர் எழுதிய முந்தைய நூல்களை நான் படித்திருக்கிறேன். அந்த படித்த புத்தகங்களில் இருக்கக்கூடிய நிறைய வரிகள், நிறைய சம்பவங்கள் என் மனதில் அப்படியே பசுமரத்தாணி போல பதிந்திருக்கின்றன. இசைஞானி அவர்களுடைய பாடல்களை என் பள்ளி வயதிலிருந்து ஒன்றாடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். நான் மட்டுமல்ல, கோடான கோடி ரசிகர்கள் அவரை தினசரமும் கேட்கிறார்கள். ஒரு வகையில் அவர்களுக்கெல்லாம் அதுதான் உணவு, அதுதான் மருந்து, அதுதான் உயிர் வாழ்தலுக்கான அடிப்படை.
மொசாட் என்ற ஒரு மாபெரும் இசை மேதை இருந்தார். அவரிடம் கேட்டார்கள், இசைக்கலைஞனை உருவாக்குவது எது, அவனுடைய அறிவா அவனுடைய கற்பனையா என்று. அவர் ஒரே ஒரு பதில் சொன்னார், இல்லை, அன்பு என்று சொன்னார். மனிதர்கள் மீதும் உலகத்தின் மீதும் இசைக்கலைஞன் இருக்கக்கூடிய மாறாத அன்புதான் அவன் இசையினுடைய ஆன்மா என்று. ஐயா இளையராஜா அவர்களிடம் இருக்கக்கூடிய அன்பு என்பது இந்த உலகத்தோரிடம், இந்த உலகத்து மக்களிடம், இங்கு இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு பேரன்பு. அந்த பேரன்பு தான் அவர் இசையின் வழியாக ஒவ்வொரு நாளும் வெளிப்படுகிறது. அந்த இசையை கேட்டு அந்த இசையின் வழியாக நாம் நம்முடைய துக்கத்தை, சந்தோஷத்தை, பல்வேறு வாழ்க்கையினுடைய தருணங்களை போக்கிக் கொள்கிறோம். அந்த அருமருந்தை தரக்கூடிய மகத்தான ஞானிக்கு பாதம் தொட்டு வணங்கி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இசை பற்றி பேசுறதுக்கு இனி ஒரு புது வார்த்தை தான் தமிழ் அகராதிலேயே நாம கண்டுபிடிக்கணும். அவருடைய இசையை பாராட்டுறதுக்கோ இல்ல அதை பத்தி வெகுவா சிலாகிச்சு சொல்றதுக்கோ. எழுத்தை பொறுத்த வரைக்கும் மறைந்த எங்கள் ஆசிரியர், எங்கள் வாத்தியார் பாலுமகேந்திரா அவர்கள் ஒளிப்பதிவாளர் அடிப்படையில் அவர் ஒரு சிறந்த இயக்குனரும் கூட, திரைக்கதை வசனகர்த்தா. அவர் அடிக்கடி சொல்றது, ஒளிப்பதிவுங்கிறது என்னுடைய கலை ஆளுமையில ஒரு அங்கம் அப்படின்னு அவர் சொல்லுவார். அதே மாதிரி இளையராஜா ஐயா அவர்களுடைய கலை ஆளுமைகள்ல எழுத்தும் ஒரு அங்கம். அவருடைய கம்போசிங் போதெல்லாம் நாங்கள் கவனிச்சிருக்கோம், வெறும் டியூனா வரவே வராது. அது வரும்போதே வார்த்தைகளாக தான் வரும். அது கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம், 40 ஆண்டு காலத்துக்கும் அதிகமா நம்ம திரைப்படத்துறையில் அவர் புகழ்பெற்று இயங்கிக்கிட்டு இருந்த காலத்தை மட்டுமே அவர் ரொம்ப பரபரப்பா இருந்த காலம் நம்ம நினைக்கிறோம். இல்ல, அவர் நினைவு தெரிந்த நாள்ல இருந்தே அவருடைய வாழ்க்கை முழுக்கவே பரபரப்பா இயங்கிக்கிட்டு இருந்த ஒரு சுறுசுறுப்பான ஒரு ஆளா தான் அவர் இருந்திருக்காரு இன்று வரை. பாரதி எப்படி கண்ணனை குழந்தையா, காதலனா, தகப்பனா, தாயா பார்த்தாரோ, அதே மாதிரி நான் இளையராஜா ஐயா அவர்களை வயதில் மூத்தவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல மாட்டாங்க, வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம்பாங்க. ஆனா நாம வாழ்த்து சொல்லலாம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஐயா அவர்கள் எப்படி எனக்கு தாயோ, எப்படி எனக்கு தகப்பனோ, ஐயா அவர்கள் அப்படி எனக்கு குழந்தையும் கூட.